ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஒரு வில்லேஜில் அழகான ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க கொய்யா பழம், வாழைப்பழம் எல்லாம் தோட்டத்தில் விளைப்பாங்க. 2 வாரமாக தோட்டத்துக்கு போகலை. வாழை குலை மரத்திலே பழுத்து போச்சு. கொய்யாவை அணில்கள் நாசம் பண்ணிடுச்சு. புலம்பியபடி வீட்டுக்குள் நுழைந்தான் ரவி. அப்புறம் என்ன செய்தீங்க என்றாள் வசந்தி. மனைவி வசந்தி. எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்து வந்துட்டேன் என்றான் ரவி. அனைத்தையும் இறக்கி கூடாரத்தில் வைத்தான் ரவி. சற்று நேரத்தில் வாழை சீப்புகளையும் கொய்யாவையும் கூறு பிரித்து முடித்து மகனை அழைத்தான் ரவி. டேய் ராமு, உடனே இதையெல்லாம் பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா எல்லோருக்கும் கொடுத்துட்டு வா என்றான் ரவி. என்னங்க, இதெல்லாம் கிடைக்காத பொருளா? வெவ்வேறு கூறும் மிஞ்சி போனால் 100 ரூபாய் பெறுமா? அனாவசிய பெட்ரோல் செலவு செய்து சுற்றி வர சொல்றீங்களே என்றாள் மனைவி வசந்தி. பதில் பேசாமல் ராமுவிடம் பைக்கை கொடுத்துவிட்டு சோபாவில் சாய்ந்தான் ரவி. தொடர்ந்து இந்த மாதிரி கதை கேட்கணும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 2 மணி நேரம் கழித்து திரும்பிய ராமு. அப்பா, பாட்டி காஃபி போட்டு கொடுத்தாங்க. சித்தப்பா எல்லாரையும் விசாரிச்சாங்க. அத்தையும் மாமாவும் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பெரியம்மா சாப்பாடு கொடுத்து தான் அனுப்பினாங்க. சொல்லும்போதே அவன் முகத்தில் பூரிப்பு. சமையலறையிலிருந்து கவனித்த வசந்தி கணவர் அருகே அமர்ந்தாள். இந்த காலத்தில் 100 ரூபா 200 முக்கியமில்லை வசந்தி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத உறவுகளை நேசிக்கணும். அவன் முகத்தை பாரு, எவ்வளவு சந்தோஷமாயிருக்கான் என்றான் ரவி. சொல்லி முடிப்பதற்குள் மன்னிப்பு கேட்பதன் அடையாளமாய் ரவியின் தோளில் சாய்ந்தாள் வசந்தி. வசந்தி புரிந்து கொண்டாள். எல்லோரும் சேர்ந்து இருந்தால் சந்தோஷமாக வாழ்வோம் என்று. கதை முடிந்தது. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கதை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.